வேப்பங்குளத்து சூசம் ஒண்ணு வெட்டிட்டாரு. அவன் எதுக்குடா என்னைய வெட்டுறான்? பின்ன ஒரு பொண்ணு கிட்ட நான் லவ் சொன்னா வெட்டாம என்ன பண்ணுவாரு? அதுக்கு ஒன்னையில வெட்டது என்ன எதுக்கு வெட்டுறான்? எல்லாம் ஒரு கனவு சித்துப்பா, அது விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பார்வதி நம்பியார் பரவாயில்ல, இங்கிலீஷ் பிக்கப் ஆயிடுச்சு. பாஸ் யாரோ பார்வதி நம்பியாரா உங்களை கூப்பிடுறாங்க. ஏய் நீயா? யார் பாஸ் அந்த பார்வதி நம்பியார்? பார்வதி நம்பியார் இல்லடா, பிரைவேட் நம்பர். அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா? என்ன காலையில 7 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காஃபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானம்மா காபி போட்டு கொடுப்பேன். என் புடவை துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. உன்னை துவைக்க சொல்றாங்களா? எங்கே போனாலும் யார் என்ன சொன்னாலும் நம் பண்பாட்டுக்கு பேரு சொல்லும் சேலை. சால்வா கம்மீசு அது எல்லாம் தமாசு, அட சந்தோஷத்தை அள்ளித்தரும் சேலை. சிங்கம் சிங்கச்சம் குமரிக்குந்தான் சிங்கச்சம், கிழவிக்குந்தான் சிங்கச்சம். இந்திரா காந்தி கட்டியதும் சேலதா சேலதா, அம்மனுக்கு சாத்துறதும் சேலதா சேலதா. வெள்ளக்காரி இங்க வந்தா சேலதா சேலதா, வெளிநாட்டிலும் நம்ம பொண்ணுங்க சேலதா சேலதா. நாகரீகம் மாறும்போது மாறிடாத சேலதா, வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் வருவது இந்த சேலதா. உன் பேர் என்ன? ரோசாப்பூ. என்ன ரோசாப்பூ? அப்பா வச்சது. செடியா? இல்லங்க பேரு. முழு பெயர்? அற்புதமணி ரோசாப்பூ. அதன அற்புதம். நடமாட்டத்துல பொண்ணுங்க, நடவடிக்கையில ஆணுங்க, தட் இஸ் தி அற்புதம். இது நம்ம பழைய ஆளு அப்படித்தான் கிண்டலா பேசுவாங்க. ஃபாதர் கொலையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். இந்த கொலையில நீ சம்பந்தப்பட்டிருக்கேன்னு நான் சொல்றேன். ஏய் அம்மா, பீட்டர் அடிக்கடி உன் கடைக்கு தான் வருவான். ஐயே அம்மா, அங்க உட்கார்ந்து நான் சதி திட்டம் தீட்டினீங்க. ஐயே அம்மா. அவன் வேணுங்கிறவங்கிறதுக்காக அவனை நீ மறைச்சு வச்சிருக்க. போச்சு போச்சு போச்சு. 35 வயசோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சைக்கிள் கடையில சைக்கிள் கம்பிய பிடிச்சுக்கிட்டு இருந்தவ இப்ப ஜெயில போய் ஜெயில் கம்பிய பிடிக்க போறா. ஞானப்பிரகாச தேவ சகாயம். யாரது? எங்க அப்பா. சாந்தமணி அதிசய ராணி. அது யாரு? எங்க அம்மா. எம்மா. எப்போமாவது லைஃப்பில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி யோசிங்க, அந்த பழைய தூக்கி யார் மேலே போடலான்னு சொல்லி.